வெல்கம் டு தர்ஷன் இங்கிலீஷ். நாம் இப்போது இந்த கோயிங் டு என்ற வார்த்தையை பற்றி படிப்போம். கோயிங் டு இது ஒன்றுமே இல்லை. இது என்னென்னா இது பேசுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது இப்போ ஐ வில் ஸ்லீப்னா நான் தூங்குவேன், ஐ வில் ஈட்னா நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா ஐ ஷேல் ஈட்னா நான் சாப்பிடுவேன், ஐ ஷேல் கோன்னா நான் போவேன். அதேமாரி அந்த வில் ஹேல்னி போட்டு எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு செயல்கள் இருந்தால் அதை கொஞ்சம் அழுத்தமாக நாம் சொல்லுவோம். சில இடங்களில் ஏமா நான் சாப்பிட போகிறேன், ஏமா நான் தூங்க போகிறேன், ஏமா நான் டிவி பார்க்க போகிறேன், அந்த மாதிரி இந்த போன்னு வர்றது தான் இது கோயிங் டு. இது என்னன்னா அதனால்தான் இதுக்கு பேர் வந்து என்னன்னா அந்த ஃபியூச்சர் டென்ஸாக இருந்தாலும் அது கொஞ்சம் அழகா உடனே செய்ய போகிற மாதிரி சொல்லுறதுனால அதுக்கு பேர் கலர்டு ஃபியூச்சர். கலர்டு ஃபியூச்சர். இப்போ எந்த வினைச்சொல் கலர்டு ஃபியூச்சராக கருதப்படுகிறதுன்னு ஒரு கேள்வி கேட்டால் கோயிங் டு. இதில் என்னன்னா ஐ வந்தால் ஐ ஆம் கோயிங் டு. நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர், யூ ஆர் ரைட்டிங் எ லெட்டர், வி ஆர் ரைட்டிங் எ லெட்டர், சி இஸ் ரைட்டிங் எ லெட்டர். அதே மாதிரி தான் அந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எப்படி இருக்கோ அதே ஃபார்மேஷன் தான். இப்போ பாருங்க, ஐ வந்தா ஐ ஆம் கோயிங் டு டூ, செய்ய போறேன். அந்த ஹி சி எனி சிங்குலர் வந்தா இஸ் கோயிங் டு டூ. யூ வி தே எனி ப்ளூரல் வந்தா ஆர் கோயிங் டு டூ. இப்போ நான் கொஞ்சம் சென்டென்ஸ் இப்போ இதில் ஒரு 10 வெர்பு கொடுத்துருக்கேன். இந்த வெர்பு வச்சு பார்ப்போம். இப்போ பாருங்க, I am going to arrange for a meeting. நான் ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய போகிறேன். I am going to appear for an interview. இந்த டூக்கு பதிலாக போடுறோம். I am going to appear for an interview. ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போகிறேன். I am going to ask him. நான் அவர்கிட்ட போய் கேட்க போகிறேன். I am going to apply for a job. நான் ஒரு வேலைக்கு விண்ணப்பிக்க போகிறேன். அதே மாதிரி பாருங்க, I am going to buy a car. நான் ஒரு கார் வாங்க போகிறேன். I am going to finish this work today itself. இன்னைக்கு இந்த வேலையை முடிக்க போகிறேன். I am going to clean all the vessels. நான் எல்லா பாத்திரங்களையும் கழுவ போகிறேன். அதே மாதிரி I am going to take rest. நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்க போகிறேன். I am going to send a message. I am going to send a message. I am going to vacate this house. I am going to stay in a lot. I am going to select mass group. I am going to sleep for some time. I am going to submit the record today itself. பாருங்க, I am அந்த do மட்டும் போடும்போது மாற்றி அதே மாதிரி he is going to arrange for a meeting. She is going to appear for an interview. She is going to ask him. She is going to apply for this post. He is going to buy a car. She is going to finish this one. அதே மாதிரி any singularனா இப்போ மாலா is going to study. She is going to do the homework. அதே மாதிரி you are going to stay in a hotel. You are going to select mass group. அதே மாதிரி we are going to select mass group. We are going to sleep. நாங்கள் தூங்க போகிறோம். We are going to send an SMS. நாங்கள் ஒரு செய்தி அனுப்ப போகிறோம். We are going to vacate this house. We are going to finish this job today itself. அதே மாதிரி they are going to arrange for a meeting. Any plural. Kala and Mara are going to send an SMS. Are going to vacate their house. Kala and Mara are going to stay in hostel. எல்லாமே அந்த going to. இப்போ
என்ன சென்டென்ஸ் தெரியும் நமக்கு? ஒரு ஸ்டேட்மெண்ட்ங்கிறது தெரியும். இனி பாருங்க, I am going to write a letter, he is going to write a letter, you are going to write a letter. Statement. இனி இதுக்கு நெகட்டிவ் ஒண்ணு இல்லை, நாட் போட்டா வரும். இது மெயின், இது ஆக்சிலரி. அப்போ ரெண்டுக்கும் இடையில I am not going to write, he is not going to write, you are not going to write. அப்போ இப்போ கேட்குறோம், கலா எங்க தங்க போகிறான்? she is not going to stay in hostel. சொல்லுமா? அதே மாதிரி நாங்கள் ஒரு கார் வாங்க போறீங்களா? இல்லை, we are not going to buy a car. நாங்கள் கார் வாங்க போகிறோம் இல்லை. எதுவுமே நெகட்டிவாக இருக்கும். அப்போ நீ என்ன குரூப் எடுக்க போகிறா? ஐ எம் நாட் கோயிங் டு செலக்ட் சயின்ஸ் குரூப். நான் சயின்ஸ் குரூப் எடுக்க போகிறேன் இல்லை. ஐ எம் கோயிங் டு செலக்ட் ஒன்லி மேத்ஸ் குரூப். இது அவ்வளோ என்ன ஸ்டேட்மெண்ட்? இது அவ்வளோ நெகட்டிவ். we are not, I am not going to, I am not going to, she is not going to, they are not going to, they are not going to. அதே மாதிரி இது கொஸ்டின் வரும்போது என்ன வரும்? you are going to write a letter. அப்போ இந்த ரெண்டுக்கு இடையில சப்ஜெக்ட் வரும், இதுங்க வரும் தானே? அப்போ என்ன வரும்? are you going to write a letter? நீ ஒரு கடிதம் எழுத போறியா? are you going to stay in the lodge? நீ விடுதியில் தங்க போறாயா? are you going to arrange for a meeting? are you going to appear for an interview? ரைட்டுக்கு வேற இந்த வரம்பு அப்படி போட்டு பாருங்க, எல்லாமே வரும். are you going to take rest? நீ ரெஸ்ட் எடுக்க போறியா? are you going to send a letter? are you going to vacate this house? எந்த வரம்பு போட்டாலும் இல்லை. இதே மாதிரி நான் 10 வரம்பு தான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸுக்கு தரேன். நீங்கள் குறைஞ்சது ஒரு 100 வரும்போதாவது படித்து பாருங்க. ஏன்னா படித்து எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளோவாக பேசுகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வசதியாக இருக்கும். அதே மாதிரி எழுதுறதுக்கும் பயன்படும். சரியா? இப்போ பாருங்க, a letter is going to be written. You are going to write a letter. இங்கே சிங்குலர். அப்போ இஸ் தான் வரும். இது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கும். இதுக்கு ஃபியூச்சர் டென்ஸும் வராது, பாஸ்ட் டென்ஸும் கிடையாது. யூ ஆர் கோயிங் டு ரைட் அ லெட்டர்னா எ லெட்டர் இஸ் கோயிங் டு பி ரிட்டன். அங்கே படிச்சோம்லையா? ஹாவ் டு பி டன். அதே மாதிரி தான் அங்கே ஹாவ் டு பி டன், இங்கே கோயிங் டு பி ரிட்டன் by you. Letters are any. Suppose you are going to write a letter as singular. Plural இருந்தா இது இந்த இடத்துல letters இருந்தா letters are going to be written by you. இப்போ பாருங்க, the government is going to construct a bridge. இல்லைன்னா an overbridge in மாம்பழம். Government is going to construct a bridge, an overbridge at மாம்பழம். இங்க வரும்போது என்ன வரும்? an overbridge is going to be, overbridge singular, is going to be constructed by the government. அதே மாதிரி schemes, the government is going to introduce many schemes. Going to introduce many schemes. சரியா? going to, அப்போ going to introduce many schemes na, many schemes ங்கிறது plural, many schemes are going to be introduced by the government. அதே மாதிரி many schemes are going to be implemented by the government. இதுக்கு என்ன அர்த்தம்? பல திட்டங்கள் அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட போகின்றன. இதுதான் தமிழ். அதே மாதிரி இப்போ இதை பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம்.
the police is going to investigate this case. This case is going to be investigated by the இப்போ அந்த கேஸ் இப்போ ஒருவேளை அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு கொடுத்தால் this case is going to be investigated by the CBI. இதான் கன்ஸ்ட்ரக்ஷன். இதான் எனி இதுக்கு என்ன வரும்? இதுக்கும் கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, யூ ஆர் கோயிங் டு ரைட் அ லெட்டர். அது கொஸ்டின் வரும்போது ஆர் யூ கோயிங் டு ரைட் அ லெட்டர். அதே மாதிரி யூ ஆர் கோயிங் டு சென்ட் எஸ்எம்எஸ். இதை கொஸ்டின் பண்ணா ஆர் யூ கோயிங் டு சென்ட் அன் எஸ்எம்எஸ். அந்த எஸ்எம்எஸ் ஆன்சரா வரணும்னா என்ன வரணுங்க? வாட் ஆர் யூ கோயிங் டு சென்ட்? நீ என்ன அனுப்ப போற? சரியா? அதே மாதிரி இப்போ ஒயர் நியூஸ் விடுவேன். யூ ஆர் கோயிங் டு ஸ்டே இன் த லார்ட். ஆர் யூ கோயிங் டு ஸ்டே இன் த லார்ட்? வேர் ஆர் யூ கோயிங் டு ஸ்டே? இது ஸோ இந்த கேள்வி சொற்களையும் போட்டு பார்க்கணும். மீனிங் உள்ளதா யூசேஜில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷனை எழுதி பார்த்துக்கணும். சரியா? அதே மாதிரி இதுக்கு நெகட்டிவ் வந்து a letter is not going to be written. A scheme is not going to be implemented by the government. This case is not going to be investigated by the police. சரியா? இது இப்போ பாருங்க, இதுல ப்ளூரல் வரும். லெட்டர்ஸ் ஆர் கோயிங் டு பி ரிட்டன். இப்போ இதை கொஸ்டின் ஆகுனா என்ன வரும்? ஆர் லெட்டர்ஸ் கோயிங் டு பி ரிட்டன். வாட் போடுங்க? வாட் ஆர் கோயிங் டு பி. இப்போ பாருங்க, வாட் ஆர் கோயிங் டு பி இம்ப்ளிமெண்டட் பை த கவர்மெண்ட். ஆன்சர் வரும் மெனி ஸ்கீம்ஸ். ஸோ எப்பவுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுக்கு நெகட்டிவ், அதுக்கு கொஸ்டின், இந்த நெகட்டிவ்க்கும் கொஸ்டின் எடுக்கலாம். ஏனி இந்த கொஸ்டினுக்கு எல்லா டபிள்யூஹெச் நம்ம சொல்றோம் இல்லையா, வாட், வேர், வென், அப்படி எல்லா கொஸ்டின் வேர்டையும் போட்டு கொஸ்டின் பண்ணுறது. இன்டராக்டிவ் ப்ரோனவுன் நீ சொல்லுவோம். அதை இனி இந்த ஸ்டேட்மெண்ட்டை பேசிவ் பண்ணுங்க, இந்த பேசிவை நெகட்டிவ் பண்ணுங்க, இந்த பேசிவை அப்படியே கொஸ்டின் பண்ணுங்க. அதுக்கு பின்னாடி இந்த கொஸ்டின் எல்லாம் போட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் மினிமம் 10 சென்டென்ஸ் எல்லாம் எடுக்கலாம். அதே மாதிரி மோடல் ஆக்சிலரிஸ்ல எல்லாமே இது பண்ணி செய்யுங்க. இப்போ இது அவ்வளோ தான். இதனால் வரைக்கும் டென்ஷன்லி பார்த்து இந்த கோயிங் டு வரைக்கும் முடிச்சிருக்குதா, இதுதான் டூவர். அப்போ என்னெல்லாம் படிச்சிருக்கோம் அந்த கட்டம் நினைச்சு பாருங்க. ஐ ரைட் அ லெட்டர், ஐ ரோட் அ லெட்டர், ஐ ஷால் ரைட் அ லெட்டர், ஐ வில் ரைட் அ லெட்டர், I am writing a letter, I was writing a letter, I will be writing a letter, I have written a letter, I had written a letter, I will have written a letter, I have been writing a letter. இது அவ்வளோ டென்ஸ். இனி மாடல் ஆக்சிலரி. மாடல் ஆக்சிலரிஸ்ல என்ன வரும்? I may write a letter, I might write a letter, I may have written a letter, I might have written a letter. அதே மாதிரி can, I can write a letter, I could write a letter, I can have written a letter, I could have written a letter. I should write a letter, I should have written a letter, I must write a letter, I must have written a letter. I ought to write a letter, I ought to have written a letter. I need to write a letter. அதே படிச்சுமா?
இப்போ ஐ ஹாவ் டு ரைட் அ லெட்டர், ஐ ஹேவ் டு ரைட் அ லெட்டர், ஐ வில் ஹேவ் டு ரைட் அ லெட்டர், ஐ எம் கோயிங் டு ரைட் அ லெட்டர். இது அவ்வளவுதான் டூ வெர்ப். ஆக பி வெர்ப், ஹேவ் வெர்ப், டூ வெர்ப். நான் ஏன் முதல்ல டூ வெர்ப் சொல்லி தந்தேன்னா, முதல்ல நான் பி வெர்ப் சொல்லி தந்தேன்னா உங்களுக்கு நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் புரியாது. அதனால தான் டூ வெர்பை முதல்ல சொன்னேன். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், வேப்பங்காய் திண்ணை மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நெல்லிக்காய் திண்ணை மாதிரி நினச்சிக்கிடுங்க. ஒரு நெல்லிக்காய் சாப்பிடும்போது முதல்ல கசக்கும், பின்னாடி இனிக்கும். அதே மாதிரி தான் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த டூ வெர்பை படிக்கிறது மட்டும்தான் கஷ்டம், மீது எல்லாமே டெட் ஈஸி. இனி நீங்கள் படிக்க போகிறது எல்லாமே வெரி ஈஸி. ஆனால் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்த பிறகு இங்கிலீஷ் கிராமர் படிக்கணும், அப்போ தான் புரியும். பட் நம்ம இதெல்லாம் புரியாமலே ஆங்கில இலக்கணம் படிக்கிறதுனால தான் நம்ம ஒன்றும் அது சரியாக விளங்குறது. சரியா? இப்போ இந்த டூ வெர்பை பற்றி படிச்சிட்டீங்களா? வெரி குட். ஆனால் சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் எழுதி எழுதி பாருங்க, இல்லைன்னா வர எழுதி படிச்சீங்கன்னா ஈஸியாக படிக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் படிக்கிறது மட்டும் இல்லை, இன்னொருவருக்கு சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுக்கும்போது அந்த டீச்சிங்கில் வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படியே ஸ்ட்ராங்காக மனதில் பதியும். நம்ம இனி அடுத்தது இதை பார்ப்போம், ஹேவ் வெர்ப். ஹேவ் வெர்ப் பற்றி அடுத்த கிளாஸில் பார்ப்போம். சரியா?